ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கைராஜி யூடியூப் சேனல். நான் உங்கள் செங்கைராஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரின் நியாயமான ஆசைகளும் இந்த வருடம் நிறைவேற்றி தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வாசகத்தோட இந்த வருடத்தை நம்ம துவங்குவோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பரிமளா மேம் நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க ஆசையாக கேட்டிருக்காங்க இந்த அகல் தீப கோலம் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி கோலங்கள் போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் போட தெரியாது. அதனால் சிம்பிளான கோலம் தான் இது. நான் போட்டு காமிக்கிறேன். 15 புள்ளி நேர் புள்ளி வச்சுட்டு நம்ம 1ல் முடிக்கணும், அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான கோலம். சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போட்டு கலர் கொடுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம 15 புள்ளிகளை வச்சுக்கிறோம். வாசலில் போடுறவங்க அந்த உதிரி மாவில் போடலாம், ரொம்ப அழகாக வரும். அது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற வச்சு அரைச்சி பச்சரிசி மாவை எடுத்துருக்கோம். இது நம்ம கொஞ்சம் நேரம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் அழகாக தெரியும். இப்போது நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக புள்ளிகளை வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு சைட்லையும் போயிட்டு நம்ம புள்ளிகளை வச்சு முடிக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே அகல் தீபங்கள் அழகாக வரையும்படியாக வரும். உங்களுக்கு அந்த 4 புள்ளிகள் அப்படியே தெரியும். அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டே வந்தீங்கன்னா அழகாக அந்த நடுவில் இருக்கிற லைன் ஃபுல்லாகவுமே அகல் தீபங்கள் ஃபில் ஆகிடும். ஒரு அகல் தீபத்துக்கு கீழேயே உங்களுக்கு திரும்பவும் 4 புள்ளிகளில் அழகாக கனெக்ட் ஆகும் இன்னொரு அகல் தீபம். அப்படியே லைனாக நீங்கள் 5 தீபங்கள் வரும். அந்த தீபத்தை ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். இப்போ நம்ம நடுவில் இருக்கிற அந்த 5 அகல் தீபங்களை அழகாக ஆர்டராக போட்டு வந்துட்டோம் பார்த்திங்களா. இப்போது கடைசியிலேருந்து மேல் நோக்கி பார்த்தோன்னு சொன்னால் 4வது தீபம், அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த இடத்துல அதே மாதிரி 4 லைன் கனெக்ட் ஆகும், 4 புள்ளி கனெக்ட் ஆகும். அதே மாதிரி அந்த நடு தீபத்துக்கு பக்கத்துலேயே இந்த சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 அகல் தீபம் ஈஸியாக வரையும்படியாக இருக்கும். ஒவ்வொரு தீபங்களுக்கு சைட்லேயும் ஒரு புள்ளி வர மாதிரி இருக்கும். அது தவிர எக்ஸஸாக புள்ளி வந்துச்சுன்னா எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம கோலம் முழுக்கவே அகல்கள் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ டாப்பில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்றத இப்போ பார்ப்பீங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த முதல் அகலுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி அகல்கள் வரைகிற மாதிரி வரும். அந்த அகல் ஒன்று உள்பக்கமாக வரைகிற மாதிரி வரும், இன்னொன்று வெளிப்பக்கமாக வரைகிற மாதிரி வரும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது டிசைன்ஸ் கூட போடுறதுன்னா போட்டுக்கலாம். 2 சைடுமே இது போல் அகல் தீபங்களை வரைஞ்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும்.
இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கோலத்தை முடிக்க போகிறோம். அந்த நான் சொன்ன சைடில் இருக்க புள்ளிகளை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம அகலோட சேர்த்து கனெக்ட் பண்ணணுங்க. இவ்வளோ தான், இதோட கோலமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த அகல்களோட சுடருக்கு வந்துட்டு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி நம்ம வைக்கலாம். விளக்குக்கு வந்துட்டு நீங்கள் கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டா கோலம் முடிஞ்சுது. கோலம் ஃபுல்லாகவே நம்ம அகல்கள் போட்டாச்சு. இப்போ வந்து கோலத்தோட மேலே சின்ன அகல் 2 வரைஞ்சிருந்தோம். உள்பக்கம் பார்த்த மாதிரி ஒன்றும், வெளிப்புறம் பார்த்த மாதிரி ஒன்றும். இப்போ அதெல்லாம் வந்து நான் கோலத்தில் இப்போ காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளோட கோலம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பச்சரிசி மாவு ஈரமாவில் போடும்போது அது காஞ்சதுக்கப்புறம் தான் அதோட அழகே வெளியில் தெரியும். நீங்கள் கலர் மாவு கொடுக்கணுன்னா கலரும் கொடுக்கலாம். அந்த அகல்குள்ளே ஏதாவது ஹைலைட் பண்ணி வரையணும் அப்படின்னா அந்த மாதிரியும் வரையலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கோலத்தை நிச்சயமாக நீங்கள் வந்து கோல நோட் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு கண்டிப்பாக உதவும். கார்த்திகை மார்கழி மாதங்களில் போடும் பொழுது இந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு சின்ன அகல் தீபம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த கோலத்தோட அழகை இன்னும் வந்து அழகாக எடுத்து காமிக்கும். கலரே கொடுக்க வேண்டாம். இது வெறும் வெள்ளை மாவுலேயே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு பாருங்களேன், அதோட அழகே தனிதாங்க. இப்போ நம்ம போட்டிருக்க அதே அகல் தீப கோலம் தான் நான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு போட்டிருந்தேன். அந்த இமேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காவி கொடுத்துட்டு அது மேலே ஹைலைட் பண்ணுற மாதிரி அகல் வச்சுருக்கோம் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. பரிமளம் மேம், நீங்கள் கேட்ட கோலம் நான் போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.